எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏற்றேற்ற காலங்களிலே ஏற்றேற்ற காரியங்களே செம்மையும் கிரமமாய் செய்து மகிமைப்படுகிற தெய்வமே, உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தாவே நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் ஒருமித்து கூடி வர கர்த்தர் பாராட்டுகிற பெரிதான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் 10,000 சிறந்தவர், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. தகப்பனை பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை தங்கும்படியாய் தாழ்த்துகிறையா. பூர்ண கிருபைகள் தொடரட்டும், பூர்ண கிருபையின் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எழுப்புதல் அக்னி கர்த்தாவே இந்த கொடுக்கிற பகுதியிலே செலவயல் பகுதியிலிருந்து வெளிப்பட கர்த்தாவே வந்துள்ள வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படியாய் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே தேவனுடைய அக்னி இறங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவீராக. அவர் ஜெய்வாய் காத்துதிக்கிறோம். புதுபலனோடு கிருபைகளோடு கூட கர்த்தர் நடத்துவீராக. தேவ கிருபைக்குள்ளாய் ஆண்டு வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்க அழைத்து வாங்க. கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நல்ல பிதா, ஆமென். சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே, சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே, அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலை ஏந்தார், உரிமை இழந்து தவித்தவர்க்கு நியாயமே செய்தார். அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலை ஏந்தார், உரிமை இழந்து தவித்தவர்க்கு நியாயமே செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே, சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே. நாவை எல்லாம் அறிக்கை செய்யும் இயேசு தேவனை, முழங்கால் யாவும் முடங்கிடுமே அவரின் நாமத்தில். நாவு எல்லாம் அறிக்கை செய்யும் இயேசு தேவனை, முழங்கால் யாவும் முடங்கிடுமே அவரின் நாமத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே, சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே. பாவவியாதி மரணம் எல்லாம் ஜெயித்து உயிர்த்தவர், மனம் திரும்பும் பாவியை மார்பில் அணைத்தவர். பாவவியாதி மரணம் எல்லாம் ஜெயித்து உயிர்த்தவர், மனம் திரும்பும் பாவியை மார்பில் அணைத்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே, சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என்னேசுவே. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் சர்வாதிகாரியாய் என்றும் இருப்பவர், வானத்திலும் பூமியிலும்
சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. நாவையெல்லாம் அறிக்கை செய்யும் இயேசு தேவனை, முழங்கள் யாவும் முழங்கிடுமே அவரின் நாமத்தில். நாவையெல்லாம் அறிக்கை செய்யும் இயேசு தேவனை, முழங்கள் யாவும் முழங்கிடுமே அவரின் நாமத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. பாவவியாதி மரணமெல்லாம் ஜெயித்து உயிர்த்தவர், மனம் திரும்பும் பாவியை மார்பில் அடைத்தவர். பாவம் வியாதி மரணம் எல்லாம் ஜெயித்து உயிர்த்தவர், மனம் திரும்பும் பாவியை மார்பில் அடைத்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் சர்வாதிகாரியாய் என்றும் இருப்பவர். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் சர்வாதிகாரியாய் என்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 Thank you, Lord. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது,
அது இனிமையானது ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. குந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. குந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு உமக்கே படைத்த பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ பலனும் தேவ கிருபையும் வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து பிள்ளைகளுடைய பிரயாசங்களிலே, பிள்ளைகளுடைய வேலையிலே, பிள்ளைகளுடைய தொழிலே நீர் செய்து வருகிற மகத்துவமுள்ள கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே உமக்கென்று உற்சாகமாய் கொடுத்த கரங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. என் ஆளிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு பலவீனப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறோம்.
சித்தவனமாய் குழந்தை ஏஞ்சலுக்காக கூட வருகிற ஐயா கத்தாவே, அந்த வடுக்கள் கூட இல்லாத வண்ணம் அது குணமாக கத்த கிருபதாங்க. சாட்சியா நிறுத்துங்க. தேவ கிருபைக்குள் ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க கத்தாவே. அதுபோலவே குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் பிள்ளைகளை பாதுகாப்போடு வளர்க்க எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாய் இருக்க கத்த கிருபதாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. ஈர்ச்சுவன்றது நல்ல பிதாவே, ஆமென். கத்த நல்லவ. டீச்சர்ஸ் போகலாம், பிள்ளைங்க போகலாம், உட்காருங்க. லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மன்னாவை தாழ்த்தி உம்முடைய காயப்பட்ட கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மன்னாவை நீர் பகிர்ந்து கொடுப்பீராக. கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் கர்த்தாவே ஒரு விசை அடிமை தாழ்த்துகிற தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ள ஆண்டு கொள்ளுங்க. பிடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்படுக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க, பலப்படுத்துங்க, ஆஸ்வதி. கிருபைகள் பெருகட்டும். கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் சௌரி ஜெய்வாய்க்கா நாங்கள் ஒருமனப்பட்டு கடந்து வருகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள புயமும் கிருபையும் ஒரு விசை இறங்கி பலப்படுத்துங்க, தொடுங்க, குணமாக்குங்க, சாட்சியா நிறுத்து. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 18:1 அடிக்கடி நீங்கள் கேட்ட வேத பகுதியை போல அது காணப்படலாம். சோர்ந்திடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு உவமானத்தை கொடுக்கக்கூடியவராகியிருந்தார். நான் அந்த உவமானத்திற்குள்ளாய் வரவில்லை. அவர் சொன்ன வார்த்தையின் கருத்தின் ஆழத்தை நன்றாய் உணர வேண்டும். உலகத்திலே சோர்வை பிசாசானவன் பல வகைகளிலே போடுவான். ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வரக்கூடிய வேளையிலே, போராட்டங்கள் வரக்கூடிய வேளையிலே, பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே, இது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சோர்வை சத்துரு விதைக்கக்கூடியவனாக இருப்பான். அவனை மேற்கொண்ட அந்த தேவனுடைய வார்த்தைகள், தேவ ஆலோசனைகளை கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வந்து சோர்வை மேற்கொள்வது எப்படி? சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குன்றி போகக்கூடியதாக இருக்கும். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் ஆபத்தும் வரலாம், விபத்தும் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவோடு நாம் இருக்க நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு பலவீனமும் வராது. இயேசுவின் வார்த்தையோடு நாம் இருக்கக்கூடிய வேளையிலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரக்கூடியவராகியிருப்பார். அவருடைய வருகையின் நாட்கள் சமீபமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும்
இந்த நல்ல வார்த்தையானது 1ஆம் தேதி அருமையான சகோதரி அவர்கள் கொடுத்தாங்க. மெய்யாகவே சபையாருக்கும் இது ஆசீர்வாதமான வார்த்தையாய் காணப்படும். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், வேதனை வரும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் இயேசுவோடு இருப்போம். எப்படிப்பட்டவர்களாய் இருப்போமானால் இயேசு நம்மோடு கூட இருப்பார். உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து நாம் தேவனை கிட்டி சேருவோம். சோர்ந்திடாமல் எப்பொழுதும் ஜெபம். எப்பொழுதும் என்று சொல்லக்கூடிய வழியிலே காப்பை விடக்கூடாது. எந்த போராட்டம் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், காப்பு விடாத வண்ணம் நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இடைவிடா நன்றி உமக்கு தானே. ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இல்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடையில்லா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறான். ஏசியா 40:28 31 வரையிலும் காணப்படுகிற வசனங்களை நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
யார் இளைப்படைவாங்க, யார் ஜெயம் எடுக்க முடியாது என்கிற காரியங்களை எல்லாம் ஒரு புறத்திலே நாம் பார்க்கக்கூடிய வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் என்கிற காரியமானது விசேஷித்த ஒன்றாயிருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். சங்கீதக்காரன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று தியானிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். எதினாலே அவன் சொல்லுகிறான்? உலகமானது சோர்வுக்குள்ளாய் நம்மை அமிழ்த்தும். நம்முடைய காலங்களிலே நன்மை செய்யக்கூடிய வேளையிலே தீமையானது வந்து நம்மை அமிழ்த்தும், போராட்டம் அமிழ்த்தும். இந்த வேளைகளில் எல்லாம் நாம் என்ன செய்வது உண்டு? சோர்ந்து போவது உண்டு. நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றுதான் இடைவிடாமல் உன் தேவனை இடைவிடாமல் அண்டிக் கொண்டீர். இடைவிடாமல் கர்த்தரை தேடு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். அவர் தெளிவாய் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர், அவர் உன்னோடு இருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் எங்க இருக்கிறாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். மனுஷர் வாக்கு கொடுக்கலாம், வாக்கு மாறி போவார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே மாறாதவராயிருக்கிறார். யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. தேவனுடைய வார்த்தை என்பது மனுஷன் பார்வையிலே சாதாரணமாக இருக்கலாம். தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நிறைவேறும் வரையிலும் அவர் கருத்துள்ளவராய் பார்க்கிற தேவன். நம்மை சோர்ந்து போக அவர் ஒப்பு கொடுப்பதில்லை. யாக்கோவுக்கு வார்த்தை கொடுத்தா அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று சொல்லக்கூடிய வேளையிலே யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் எவ்வளவு தூரம் ஆயிற்று? 20 ஆண்டுகள் அவன் லாபானுடைய வீட்டிலே பக்குவப்படக்கூடியவனாக இருந்தான். இன்றைக்கும் நமக்கு போராட்டம் ஏன் வருது? பிரச்சனை ஏன் வருது? தேவன் தன்னுடைய தரிசனங்களை கொண்டு உங்களை சந்தித்திருக்கிறார் அல்லவா? யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். அவன் என்ன பெயரிட்டான்? தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அந்த ஸ்தலத்திலே காண்கிறான். இது பயங்கரமான ஸ்தலம் அல்லவா? இது தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் அங்கு தன்னுடைய தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை அபிஷேகம் பண்ணி அங்கு நிறுத்தி, இது தேவனுடைய வீடு, இது பயங்கரமான ஸ்தலம். அருமையான தேவ ஜனமே, இந்த பயங்கரமான ஸ்தலத்தின் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் தரிசனங்களை கொடுத்து இருக்கிறார். தேவன் உன்னை தெரிந்து கொண்ட காலங்களிலேயே உனக்கு உன்னதமான வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். அந்த உன்னத வெளிப்படுத்தலை வாங்கி கொண்டு யாக்கோபு கடந்து போகிறான். லாபான் வீட்டிலே
வந்த சோதனைகளை அவனுக்கு பார்க்க வேண்டும். நேசித்தவள் ஒருத்தி, ஆனால் லாபானுடைய சமூகம் கொடுத்தவளை ஒருத்தி. எவ்வளவு வஞ்சக உலகம் பாருங்கள். உலகத்தை நேசிப்போமானால் வஞ்சிக்கப்படுவோம். தேவனை நேசிப்போமானால் தேவன் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அங்கு உலக பிரகாரமாய் அவர்கள் எந்த பாதையிலே கடந்து போனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவன் உஷாலா மேராஹந்துருக்கதியாலா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவனாய் அவன் தன்னை காத்து கொண்டான். தகப்பனை விட்டு கடந்து போகிறோம், எங்கோ இருக்கிறோம், மறுபடியும் விக்கிரங்கள் நிறைந்த இடத்திலே தானே இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டா இருக்கிறார் என்று சொல்லி அவர்களோடு கலந்து போகவில்லை. அவன் தேவனை தேடுகிற காரியத்திலே தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் அவன் இருந்ததினால்தான் அவனுடைய சமூகம் எந்த சூழ்நிலையிலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அவனுடைய மாமனார் அவனுடைய சம்பளத்தை மாற்றி அமைச்சான். 10 தடவை மாற்றி அமைத்தீர் என்று சொல்லுகிறான். யாருக்காக? தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமே என்பதற்கு தான் அவனுடைய நோக்கம், யாக்கோபுடைய நோக்கம். ஆனாலும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எத்தனை சோர்வை சத்ரு விதைத்தாலும் அவன் தளர்ந்து போகவில்லை. தன்னுடைய காலங்கள் கடந்து போகிறது, வெயில் அவனை பட்சிக்கிறது, குளிர் அவனை பட்சிக்கிறது, மழையும் குளிரும் வெயிலும் அவன் தன்னுடைய குடும்பத்தை செம்மையும் கிரமமாய் நடத்தி கடந்து வருகிற பாதையிலே அவனுடைய உபத்திரவத்தை கண்டு கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு தரிசனம் கொடுத்த அந்த இடத்திற்கு நீ மறுபடியும் புறப்பட்டு வா என்று சொன்னார். அந்நாள் வரையில் அவன் சோர்ந்தே போகவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையினாலே சோர்ந்து போகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம் என்று சொல்லி. ஆனால் குடும்பத்தோடு இருந்தவர்கள் எப்படி தேவனோடு இருந்தார்கள், அவர்கள் எப்படி மறுரூபமாக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு முந்தின அந்த காலகட்டங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே 21, 22 கொஞ்சம் வாசிங்க. எப்படி இருந்தா? தேவனோடு சஞ்சரித்திருந்தான், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இதில் மெத்துசலாவும் பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது, மற்ற பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியல. அவர்கள் ஒரு பெரும் திரளாய் மாறக்கூடியவர்களாக இருந்தாங்க, பெரும் திரள் கூட்டமாய் உருவாகக்கூடியவங்களாக இருந்தாங்க. பயபக்திக்குரியவர்களுடைய சமூகத்தை தான் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, ஏனோக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அந்த நாட்களை குறித்து வேதத்தினுடைய சாரங்களை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லக்கூடிய வேளையிலே தேவனோடு உறவாட, தேவனோடு நடக்க, தேவனோடு பேச, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவனுடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தது. எத்தனைக்கும் குடும்ப தலைவன். அவனுடைய மனைவி எப்படி இருந்திருப்பாங்க? புத்தியுள்ளவங்களாக தான் இருந்திருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க?
புத்தி உள்ளவங்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. உங்களை யாரும் கொண்டா குறைச்சல மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் எல்லாருமே தங்க பிள்ளைகளாக தான் கர்த்தர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் நடத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே என்ன பண்றா? இடித்து போடுகிறாள். இடிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். இஸ்ரவேலிலே உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஆரோனுடைய குடும்பத்தாரிலே உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நடுவிலே உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கட்டப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும். இடிக்கிறது ஈஸியாக இடிச்சிடலாம், ஆனால் கட்டுவது கஷ்டம். வருஷங்கள் ஆகும். சில வீடுகள் கட்ட வருஷங்கள் ஆகும். ஆனால் ஒரே இமைப்பொழுதிலே முடியும். இடிக்க குடும்பத்தினுடைய காரியங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை விசேஷித்தவர்களாய் உங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. வேதத்தின் வார்த்தைகளை மறந்தால் தேவனும் நம்மை மறந்து விடுவார். 1 நாளாகமும் 13:3 என்ன சொல்லுகிறது என்றால், சவுலின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேடாது போனோம். சவுல் முதல் ராஜாவாய் வந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் வந்தான். இவனும் தீர்க்கதரிசியோ என்று சொல்லும்படியாய் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் கடந்து வந்தான். அப்படிப்பட்ட அவன் என்ன தேடல தேவனை தேடுவதை உலகத்தினுடைய காரியங்களுக்காய் அவன் கொண்டு வருகிறான். தேவன் உலகத்துக்குரியவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஓசியா சொல்லுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவது என்பது நானும் தேவ மனுஷன் என்று சொல்லி வெளிவேஷம் போடுவதற்காக அல்ல. இன்றைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம தான் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. வெளியிலே விக்கிரக கூட்டங்கள் மத்தியிலும் அநேகரை நான் பார்க்க முடிகிறது. நம்முடைய தோற்றங்களை வைத்தல்ல, நம்முடைய கிரியைகள் மிகுந்த முக்கியம். இவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் சவுல் இருந்தாலும் என்ன பண்ணல? தேவனோடு அவன் சஞ்சரிக்கல. தேவனோடு சஞ்சரிக்க எது முக்கியம் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் முக்கியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நோவா அப்படியே பற்றி கொண்டதுனால தான் தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். பேழையை உருவாக்கக்கூடியவனாக இருந்தான். கர்த்தர் பாதுகாத்தார். அவன் யார் கூட இருந்தான்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையோடு இருந்தான். அன்று அவர்களுக்கு வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டதோ கொடுக்கப்படவில்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையோடு இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய கரத்திலே கொடுத்தோம். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வேதம் வாசிக்கிறோமா? ஏன் வேதம் வாசிக்கணும்?
அவர் என்ன பேசுவாரோ அதன்படி நடக்க நம்மை தகுதிப்படுத்துவது. ஒவ்வொரு நாளும் முழுமையாக வேதத்தை வாசித்து விட முடியாது. வேதத்தின் ஒரு பகுதியில் இருந்து நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே, கருத்தோடு நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே, கர்த்தர் அந்த வேத பகுதியில் இருந்து நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். நீ அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய வேளையிலே அவர் ஊமையான தெய்வம் அல்ல. அவர் உன்னுடைய குடும்பத்தை கட்டி வைக்கும்படியாய், உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், உன்னுடைய ஜாதி ஜனத்தார் மத்தியிலே உன் தலை உயர்ந்து இருக்க பண்ணும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கருத்துள்ளவராய் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள். நீ உன்னுடைய வீட்டை கட்டுவாயானால், உன்னுடைய குடும்பத்தை கட்டுவாயானால், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ கட்டுவாயானால், உன்னுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? தூக்கு நூல் இருக்கிறது. யார் மத்தியில் தூக்கு நூல் இருக்கோ? தூக்கு நூல்னு மேலே ஒரு கயிறு போட்டு உடனே இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், நான் மறித்து போகிறேன் என்று சொல்கிறது தூக்கு நூலா? இல்லை. ஒவ்வொரு மேஸ்திரியும் என்ன வச்சிருப்பாரு? தூக்கு நூல் கட்டையை வச்சிருப்பாங்க. எதுக்கு? பில்டிங் கொஞ்சம் கோணையா போனாலும் அதை செவ்வைப்படுத்தி நேராக்கணும். அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் மத்தியில் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மத்தியிலும் தூக்கு நூல் வேண்டும். அவர்கள் கட்டப்பட வேண்டும், அவர்கள் பலப்பட வேண்டும், அவர்களுடைய குடும்பங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய காலங்களிலே மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும். அலங்கங்கள் இடிக்கப்படுமானால் என்ன நடக்கும்? பிசாசு எப்படி வேண்டும் என்றாலும் உள்ள போயிடுவான். இப்போ காம்பவுண்ட் வால் இல்லைன்னு வைங்களேன், சாதாரணமாக ஆட்கள் வந்து போயிருப்பாங்க. ஆனால் அதற்கென்று நாம் வீட்டு வேலையை வைக்கக்கூடிய வேலையிலே வேலைக்கு வெளியே நிற்பாங்க. இப்பொழுதாவது சுற்றி பில்டிங்கள் காணப்படுகிறது. நாங்கள் வந்த அந்த நாட்களிலே இந்த பாலக்கொடி என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் அதுதான் நிறையா இருக்கும். அதுதான் வேலியிலே கட்டி வைத்திருப்போம். ஆனால் சிலர் வருவாங்க, வந்தவங்க 2 இலை பறித்து கொள்ளட்டுமா என்று சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. மற்ற இடங்களில் எப்படி வாங்குவாங்களோ தெரியாது. நான் 2 இலை பறித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஊரார் மத்தியிலும் பற்றி இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எங்களுடைய வீட்டில் உள்ள பாத்திரங்கள் கூட வெளியே போட்டிருந்தா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க உண்மையாய் தங்களுடைய காலங்களை கடந்து வர்றவங்க என்கிற அச்சமும் பயமும் ஜனத்தின் நடுவிலே இருந்தது. இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள தேவனை தேடுறோமா? கர்த்தர் கொடுத்த வேதத்தை நேசிக்கிறோமா? சவுலின் நாட்டிலே இருந்தது போல பெயரளவு கிறிஸ்தவனாய், பெயரளவு ஆவிக்குரியவனாய், முந்தைய காலங்களில் எங்கள் தாத்தா தீர்க்கதரிசி, எங்கள் அப்பா தீர்க்கதரிசி, அம்மா தீர்க்கதரிசி, நீ யாரு? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறா, நீ யாரா இருக்கிறா? கர்த்தருடைய வார்த்தை எங்க? கர்த்தருடைய கண்கள்
உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தை கட்டுகிற உன்னுடைய சமூகத்தை கட்டுகிற உன்னுடைய தூக்கு நூலை, உன்னுடைய வீட்டை கட்டுகிற தூக்கு நூலை என்ன பண்ணுவா? சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நாம் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய சஞ்சரிப்பே வித்தியாசம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராய் வெளிப்படக்கூடியவராய் இருந்தார்? அவருடைய சமூகம் வந்ததினால, அவர் பாடுபட்டதினால, அவர் நொறுக்கப்பட்டதினால, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதினால என்ன நடக்கிறது? நாம் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டோம். தேவ ஆவி உள்ளவங்களாக இருக்கிறோமா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறா இல்லையா? தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதனால துக்கப்படுத்துகிறோம்? வேதத்தை நேசிக்காத ஒன்றும். தொடக்கத்தினுடைய நாட்களிலே வேதத்தை அதிகமாக வாசிச்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பரிசுத்த ஆவியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி போராடி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் சவுலை போல காணப்படுகிறது, மேட்டிமை உள்ளதாய் காணப்படுகிறது, பொறாமை உள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு பொறாமை உள்ளவரா? எரிச்சல் உள்ளவரா? கோப நிஷ்டூரம் உள்ளவரா? அவர் அன்புள்ள தெய்வம். அவர் அன்பாய் வெளிப்பட்டார். தேவன் அன்புள்ளவர். அவருடைய குமாரன் அன்பாய் வெளிப்பட்டதுனால தான் உனக்கு எனக்கும் அவருடைய நல்ல ஆவியை கொடுத்து இனிமேலாவது மனம் திரும்ப மாட்டானா? இனிமேலாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க மாட்டானா? இனிமேலாவது தேவனை நோக்கி பார்க்க மாட்டானா என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டங்களிலே 99% வேதத்தை பெயரளவு வைத்து சவுலின் நாட்களில் எப்படி கர்த்தருடைய பெட்டியை தேடாது இருந்தார்களோ அப்படியே இந்த நாளிலும் இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, வேதனைக்குரியது. தேவனாகிய கர்த்தர் எருசலேமை பார்த்து ஏன் புலம்பினார்? ஏன் கதறினார்? எருசலேமே எருசலேமே என்று சொல்லி ஏன் கதறக்கூடியவராக இருந்தார்? கண்ணீர் விட்டார். உன்னுடைய ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்து கண்ணீர் விட்டார். தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் தேவனுடைய வார்த்தை இருந்தும் அதை தேடாத வண்ணம் அந்த வார்த்தையே சிலுவையிலே அறையும்படியாய் எழும்பின ஜனங்களை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டார். சவுல் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேடாதே போனோம். தாவீது அரசனிலே வீற்றிருந்த உடனே அவன் செய்த காரியம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியை கிரியாத்தரிமில் இருந்து நம்முடைய எருசலேமுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி அவன் எழும்பினான். எழும்பின உடனே அங்கு காணப்பட்ட ஆசாரியர்களோடு அவன் சேர்ந்து கொண்டு அங்கு ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட புறப்பட்டு வராங்க. ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னா, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அங்கு இல்லாதபடியினாலும் தேவனுடைய ஆசாரியர்களுடைய
மீறுதலினாலே அங்கு தேவனுடைய கரம் அங்கு வெளிப்படுகிறது. ஒரு இடத்திலே வண்டி நிலை தடுமாறுகிறது. ஆசாரியனாய் காணப்படுகிற அந்த மனுஷனுடைய சமூகம் அவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய கரத்தை நீட்டுகிறான். இன்னைக்கு பெயரளவிலே தீர்க்க தரிசனம் சொல்றோம், சொப்பனம் காண்றோம் என்று சொல்லி நோட்டீஸ் போடுற கூட்டம் ஏராளம் பெருகிட்டு இருக்கு. எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாய் இருக்கக்கூடிய காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு உங்களை காத்து கொள்ளுங்கள். வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை தேடுங்கள். நடக்கிற சம்பவம் என்ன? அங்கு கர்த்தருடைய சமூகம் அங்கு ஆசாரியனை அடிக்கிறார். தாவீதுக்கே பயம் வந்தது. அங்கு காணப்பட்ட இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். கர்த்தருடைய பெட்டியை நாம் எப்படி கொண்டு போவது என்கிற தீயில் காணப்பட்டது. அப்பொழுது அங்கு என்ன நடந்தது? கித்தியன் ஆகிய ஓபேத்-ஏதோம் தன்னுடைய சமூகத்தை பரிசுத்தப்படுத்தி, தன் வீட்டை பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய வீட்டாரை பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொண்ட வேளையிலே நடந்த சம்பவம், கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் மிக சமீபமாய் இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற வேளைகளில் எல்லாம் மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் அவர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார். அவரோடு சஞ்சரிப்போமானால் மறுரூபமாக்கும்படியான காலங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படும் போது எப்படி வாய் இருந்ததோ அதே வாய் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகள், பொல்லாத கிரியைகள், துஷ்ட கிரியைகள், பழைய சுபாவங்கள் தரிக்கப்பட வேண்டும். நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டி வைக்கும்படியாய் தேவன் காட்டொலிவ மரங்களாய் இருந்த, எதற்குமே பிரயோஜனமற்றவர்களாய் இருந்த நம்மை ஒலிவ மரத்தோடு கூட, ஒரிஜினல் மரத்தோடு கூட ஒட்டி வைத்திருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தினுடைய காரியங்களில் நாம் அவருடைய சாயலை நாம் பின்பற்றி நம்முடைய சுபாவங்கள், காட்டொலிவ மரம் என்று சொல்லக்கூடிய வழியிலே அந்த காட்டு சுபாவம், கனி கொடுக்காத சுபாவங்கள், உலகத்தினுடைய கிரியைகள், சவுல் மத்தியிலே அதுதான் இருந்தது. ஆனால் தாவீதோ தேவனை தேடக்கூடியவனாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேடினான். இன்றைக்கும் யாக்கோபை நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுது முதலாவது ஆன காரியங்களுக்கு வருகிறேன். ஏனென்றால் யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேலே இறங்கிட்டு, கர்த்தரோடு அவன் இருந்ததினால தான் கர்த்தர் அவனோடு பேசினார். காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அந்த 20 வருஷத்தில் அவனை மோல்டு பண்ணினார், அவனை உருவாக்கினார். மிக்கச்சலகத்துவால இந்த நாளிலும் நாம் எப்படியாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், எப்படியாய் நம்முடைய கிரியைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனை வேதத்தின்படி தேட நம்மை தகுதிப்படுத்துவோமானால் பொல்லாத பிசாசை நாம் ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு வழிகாட்டியாய் மத்தேயு 4வது அதிகாரத்திலே
10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்போலை போர் சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எழுதி கொடுத்தவர் அவர்தான். ஆனாலும் பிசாசின் முன்பாக அறிக்கையிடுகிறார். அவன் என்ன பண்ணுகிறான்? உலகத்தின் காரியங்களை எல்லாம் காட்டுறான். மலைகளுக்கு மேலாக கொண்டு போய் அவரை வைத்தது யார்? பிசாசு. அப்போ அவனுக்கு வல்லமை கொடுத்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால், நீ இருந்த ஸ்தானத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பிசாசை ஜெயிக்கணும். எப்போ ஜெயிப்போம்? தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசிக்கக்கூடிய வேளையிலே பொல்லாத பிசாசு நிற்க மாட்டான். அவன் ஒரு சில காலம் ஓடி போவான். ஏன்னா அவன் அவரை எப்படி சோதிக்கிறான் பார்த்தீங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரத்தியானால், நீ தேவனுடைய குமாரத்தியா இல்லையா? தேவனுடைய குமாரனையா இல்லையா? இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? இயேசுனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வழியிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் பணிந்து கொள்வது உலகத்திற்காக அல்ல, உலக காரியங்களுக்காக அல்ல. இந்த சவுல் செய்த குற்றத்தை ஒரு குற்றம் என்னவென்றால், சாமுவேல் வருவதற்கு முன்பாக பலி செலுத்தி ஆடம்பரமாக கொண்டாடுவான். அப்பொழுது 2 நாள் கழித்த பிறகு சாமுவேல் கடந்து போகக்கூடிய வழியிலே அவருடைய காதுகளிலே ஆடு மாடுகள் சத்தம் ஒலிக்கும். அப்போ கேட்பா, என்னுடைய செவிகளிலே ஒலிக்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று சொல்லி கேட்கக்கூடிய வழியிலே உடனே என்ன சொல்லுவான்னு தெரியுமா? இது உம்முடைய தேவன் ஐயா கர்த்தருக்கு பலி செலுத்த நான் வைத்திருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கே அவனுடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டது. எது தேவன் அருவருக்கிறாரோ அதை விலைக்கு போடு. எது எது தேவன் நேசித்து உன்னை நேசித்து வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றிலும் மேன்மை உண்டு. யாக்கோபை தொடர்ந்து லாபான் வந்தானே, அவன் மேலே யாக்கோபு மேலே கை போட விட்டாரா? ஏன் இல்லை? கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபின் மத்தியில் இருந்தது. 20 வருஷமும் யாக்கோபா அல்ல, அவனை மோல்டு பண்ணி கொண்டே வந்த. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மோல்டு பண்ணினா. நம்முடைய காலங்களிலும் தேவன் நம் மத்தியிலே அவர் நம்மை என்ன செய்து கொண்டு இருக்கிறார், ஏன் இப்படி செய்கிறே என்று சொல்லி நாம் கேட்கல. ஆண்டவரே வனையும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு காலங்களிலும் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வருகையின் நாட்கள் மிக சமீபமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவரை பணிந்து கொள்ளுவதில் ஒர்ஷிப் நல்லது, பணிந்து கொள்ளுகிறோம். ஆனால் எப்படி பணிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய சமூகத்தை தேடி, வார்த்தை கொண்டு தேடி, அவரோடு கூட சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பு. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய குறைபாடுகளை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய வழியிலே அவர் உன்னை என்ன பண்ணுகிறார்? மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூப மலைக்கு அவர் கொண்டு போகக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மறுரூபமாக வேண்டுமா? இன்னும் மாம்சமானவளாய் இருக்க வேண்டுமா? மறுரூப கிறிஸ்தவர்களாய் மாற தேவன் நம்மை கருத்துள்ளவராய் நடத்துகிறார்.
அதற்காக தான் சொன்னார், சோர்ந்து போகாத உடனே ஜெபி. இன்னைக்கு வீட்டில் தேவை இல்லையா, உடனே சோர்வு. சாப்பாடு இல்லையா, சோர்வு. பிள்ளைகளால் உபத்திரமாக சோர்வு, புருஷனால் உபத்திரவமாக சோர்வு, மனைவியால் போராட்டங்களால் சோர்வு. அருமையான தேவ ஜனமே, நோவா, அருமையான ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தார்கள்? குடும்ப தலைவர்களாய் சஞ்சரித்தாலும் அவர்கள் தேவனோடு இருந்தார்கள். அவர்களுடைய துணைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவர்களும் தேவனோடு சஞ்சரிக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் நிச்சயமாய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சண்டை பண்ணுகிற ஸ்திரீயானவள் வீட்டில் மேலே ஒழுகிற ஒழுக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் சண்டை போடக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களானால் நிச்சயமாய் இவர்களுடைய சஞ்சரிப்பு நிச்சயமாய் வேஸ்டாயிருக்கும். நம்முடைய காலங்களிலே நாம் எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரிக்க நாம் எப்பொழுதுமே நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் எப்பொழுதுமே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தேவனோடும் மற்றோடும் போராடி ஜெயமெடுக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய ஆவியை அளவில்லாதவனும் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய ஒவ்வொரு காலங்களிலும் நாம் யாரை குறை சொல்லுவோன்னா, எல்லாம் இந்த சாத்தானாலே வந்தது என்று சொல்லுவோம். சாத்தானும் வேதம் ஓதுவான், அது ஒருபுறம். ஆனால் எல்லாம் பிசாசுகளினாலே நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் பிரச்சனை கொண்டு போடுகிறவன் வெட்கப்பட்டு கடந்து போவான். ஆனால் நாம் தேவனுடைய மகன், தேவனுடைய மகளாய், தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையின் சாரத்தை கொண்டு எடுத்துரைத்து அவனை துரத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் என்ன சொன்னா, அப்பாலை போ சாத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் அப்பாலை போன்று? யாரை பார்த்து சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுக்காரனும் பார்த்து சொல்லுவோம் அப்பாலை போ சாத்தான். அப்படிதானே? தேவன் மற்றவர்களை பார்த்தல்ல, மற்றவர்களோடு நேசிங்க, மற்றவர்கள் ஸ்நேகிங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். கர்த்தர் பெரியவன், பெரிய காரியங்களை செய்வான். உன்னத பாட்டில் ஒரு வார்த்தை உண்டு, 5:6. அவர் சொன்ன வார்த்தையினாலே அவர் சொன்ன வார்த்தையால் என்னுடைய ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? சோர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் சோர்ந்துருக்கீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு வந்தாலும் நான் உம்மை கூட வந்துடுவோம்ப்பா. இந்த உலகத்தில் பாடு, போராட்டம், பிரச்சனை, ஆண்டவரே நீர் என்னை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் மட்டும் போனால் போதுமா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போக வேண்டாமா? கர்த்தர் வருகிறார். சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்றால். அல்லேலூயா. இனி தாமதமோ நாதா நீர் வரவே நாதா நீர் வரவே கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும். என் ஆத்மநாதாவும் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும். என் ஆத்மநாதாவும் முகம் காணவே இனி தாமதமோ நாதானே வரவே. நிலையில்லா உலகில் பல துன்பங்கள்
எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே இனி தாமதமோ நாதா நீர் வரவே நம்பிக்கையற்றே வாழ்கின்றார் மனிதர் இளைப்புள்ளோராயி பாருலகில் வியாகுல சிந்தை பெருகுதலாலே நிர்பந்தராய் கண்ணீர் விடுகின்றாரே பூமியில் அந்தகாரம் மூடுதல் நாதனே அந்த சிந்திக்கையில் என்ன பரிதாபம் பூவில் அந்தகாரம் மூடுதே நாதனே அந்த சிந்திக்கையில் என்ன பரிதாபமோ எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே இனி தாமதமோ நாதா நீர் வரவே ஆதி விஸ்வாசம் தள்ளிய நீக லோக சுகங்களை தேடுகிறார் வியாதிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றாரே விசுவாச ஜீவியம் கஷ்டமாய் விசுவாச ஜீவியம் கஷ்டமாய் வருகையில் நானும் வந்து சேரவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே இனி தாமதமோ நாதா நீர் வரவே நீதியின் சூர்யா இயேசு மகேசா உதித்திட காலம் ஆகிடுதே உமது மகிமை நான் அடைந்திடவே பொங்குதலும் அனுதினமோ தேவகாரில் முற்றுமே மாறியே மாறி மின்னல் ஒளி என்றுமே வீசவே தேவகாரியுள் முற்றுமே மாற்றியே மாறி மின்னல் ஒளி என்றுமே வீசவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா உம் முகம் காணவே இனி தாமதமோ நாதா நீர் வரவே ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக மிக சமீபமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போகாதவன்னு செபிங்க. கர்த்தர் வார்த்தையில் மாறாதவர். தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஒரு சில வார்த்தை உடனடியாய் நிறைவேறும். ஒரு சில வார்த்தை நிறைவேற கால தாமதமானாலும் அதற்கு காத்திருங்க. 1 வருஷமாகலாம், 2 வருஷமாகலாம். இப்படியான காலங்களிலும் தெளிவாய் அபுதீர்க்கன் சொல்லுகிறான், குறிக்கப்பட்ட காலங்களுக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆனாலும் அது தாமதிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை பொய்யானதல்ல, மாயானதல்ல.
தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிற காலம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் தேவனுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை, நான் உம்மை தேடுகிற வாழ்க்கை, உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்மை தேட என்னை பக்குவப்படுத்துங்க அப்பா. கித்தியனாகிய ஓபேத் ஏதேம் புற இனத்தானாய் புற ஜாதியனாய் இருந்தாலும் அவன் பரிசுத்தத்துக்குள்ளாக, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளாக அவன் தன்னை தகுதிப்படுத்தினது போல என்னையும் எங்கள் வீட்டார் அனைவரையும் தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை மாறாதது. கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதேமுடைய வீட்டில் இருந்த நாட்களிலே கர்த்தர் ஓபேத்-ஏதேமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை எங்களுடைய வீட்டார் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் என்னையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தாவிய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ஐயா, எந்தெந்த வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையோ என்று சொல்லி சோர்வுக்குள்ளாய் பிள்ளைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த சோர்வை நீக்க போடுவீராக. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும். உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்பட கர்த்தாவே, யாக்கோபு போராடினானே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வெளிப்படட்ட ஐயா. உம்முடைய வார்த்தையை தேட வேண்டும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் கர்த்தாவே ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெயத்தை எடுத்து கொள்ளும்படியான காலங்களுக்குள்ளாக இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே பிள்ளைகளை பாக்கியம் உள்ளவர்களாய் நடத்துங்க. இஸ்ரவேலே பாக்கியவான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையானது ஒவ்வொரு வீட்டார் மத்தியில் அனுப்புகிற ஐயா. இஸ்ரவேல் வீட்டாரை ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதிப்பீராக. சபையார் இஸ்ரவேல் வீட்டாராக இருக்கிறபடியான் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆரோன் குடும்பத்தாராய் உருவாக்குவீராக. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உம்முடைய ஊழியத்தை கர்த்தாவே பிள்ளைகள் செய்யக்கூடிய பங்கு ஒவ்வொரு கிரியைகளிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபைகள் வெளிப்பட கர்த்தாவே சின்ன காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் பிள்ளைகள் சபையிலே எடுத்து செயல்படுகிற ஒவ்வொரு பொறுப்புள்ள காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே தூரம் சமீபமாய் காணப்படுகிற பிள்ளைகள், தூர தேசங்களில் காணப்படுகிற பிள்ளைகள் கர்த்தாவே ஒரு ஆரோனை போல ஊழியங்களை தாங்க முடியாது எழும்புகிற பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தசமபாகங்கள்னாலும் காணிக்கைகள்னாலும் உம்முடைய சமூகத்தை கர்த்தாவே கட்டி சேர்ந்து கர்த்தாவே உமக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் நிமித்தமாய் கர்த்த பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்துங்க. பிள்ளைகளுடைய வேலைகளை உயர்த்துங்க, பிள்ளைகளுடைய படிப்பில் உயர்த்துங்க, பிள்ளைகளுடைய தொழில் ஸ்தலங்களில் உயர்த்துங்க. கர்த்தாவே மேன்மையானவர்களை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கர்த்த கொடுத்து ஆசீர்வதிங்க. ஜெயிச்சித்தவனமாய் இன்னும் வார்த்தை நிறைவேறவில்லையே என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளும், ஓ எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் இப்படியான துக்கம் காணப்படுகிறதே என்று சொல்லி கர்த்தாவே நோயினால் கட்டப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தாவே இப்படியான துக்கம் அமுழ்த்துகிறதே என்று சொல்லி வேதனைக்குள் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி கர்த்த பலப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே கம்யூனிஸ்ட் சர்வீஸில் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறார். இயேசுவின் ரத்ன பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மகிமைப்படுத்துவோம். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போகாத வண்ணம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பினீர். உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகள் மத்தியிலே புடமிடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகள் உம்மை சார்ந்து இருக்கவும் நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கவும் ஜெயங்கொண்ட தேவனுடைய சமூகத்தை உறுதியாய் சார்ந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கத்த கிருபை தந்து நடத்துங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சித்தவனமாய் கத்தாவே பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடுங்க, குணமாக்குங்க. தாப்பனை உமக்கு ஸ்தோத்திரையா. துக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. தேவ சமானம் தங்கட்டும். கத்தாவே சீர்திருத்தவனமாய் நாங்கள் யாவரும் மறுபடியுமாய் ஒருமனப்பட்டு அருமையான சகோதரி ஜெய்பாய்க்காக வருகிறோம். கத்தாவே தொடுங்க, குணமாக்கிற வல்லமை வெளிப்படட்டும். புது பலன் தங்கட்டும். புது கிருபை தங்கியோடு உம்முடைய ஊழியத்தை எளிமை செய்ய கிருபை தந்து நடத்துங்க. கத்தாவே டாக்டர்ஸ் செக்கப் பண்ணக்கூடிய வேளையில் ஒன்றுமில்லை என்று சொல்ல கத்த கிருபை தாங்கப்பா. உம்முடைய அதிர்ஷ்டத்தை விளங்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்செயம், இயேசுவின் ரத்தஞ்செயம், இயேசுவின் ரத்தஞ்செயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரிந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.